ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதவீதமும் பின்னமும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம சதவீதமாக எப்படி மாற்றணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 36/50 36/50 கொடுத்துருக்காங்க. இதை சதவீதமாக மாற்றணும்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நல்லா இங்கே அர்த்தம். ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்றணும்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 36/50 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அஞ்சாவது டேபிளில் போட்டோம். 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 6 2s are 12, ரிமைனிங் 1 இருக்கும். 3 2s are 6, 6 + 1 7, 72% தான் ஆன்சர். பர்சன்டேஜ்னு போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 81/30. அப்போ இது பின்னம் கொடுத்துட்டாங்க. சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டால் 81/30 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 3 மட்டும் இருக்கும். ஸோ 810/30. மூணாவது டேபிளில் இங்கே போட்டோம்னா இது 0 0 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6, ரிமைனிங் 21 இருக்கும். 7 3s are 21. 27 இன்ட்டு 10 270 மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. அன்பு தேர்வில் 500க்கு 436 எடுத்திருக்காரு. இங்கே பின்னமாக கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும்னா பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்ற என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? டோட்டல் மார்க்ஸ் 500. இவர் எடுத்திருக்க மார்க் எவ்வளோ? 436. அப்போ இதை நம்ம பின்னமாக மாற்றிட்டோம். அதுக்கடுத்து பின்னமாக இருந்துச்சுன்னா சதவீதமாக மாற்றுறது ஈஸி. என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு மல்டிப்ளை பை 100. 2 0 இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் போட்டோம்னா 1 5 is 5, 8 5s are 40, 8 5s are 40, ரிமைனிங் என்ன இருக்குது? 36 இருக்குது. அப்போது 3 வரும்போது 7 3s are 7 5s are 35, ரிமைனிங் 5 இருக்கும். ரிமைனிங் 10 இருக்கும். ஸோ 2 5s are 10. ஸோ 87.2 தான் ஆன்சர். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. 21% என்ன பண்ணும்? பை 100ன்னு போட்டோம்னா என்ன ஆகிடும்னா பின்னமாதம் ஆயிடும். 21%னா 21/100, அவ்வளோதான். 93.1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பை 100ன்னு போட்டு மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைடு. எதுக்காகனா இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதணுன்றக்காக 931 / 1000 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஈஸி. ஸோ இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஈஸி தான். ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஒரு பின்னத்தின் சதவீதம் காண. ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க. அதை சதவீதமாக மாற்றோம்னா 100ஆல் பெருக்க வேண்டும். அதை இன்னொரு குறிப்பு பாருங்கள். ஒரு சதவீதத்தின் பின்னம் காண சதவீதம் கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்றோம்னா 100ஆல் வகுக்க வேண்டும். பெருக்க வேண்டும், வகுக்க வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன். 5 டசன், இங்கே டசன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டசனுக்கு 12 இருக்கும். அப்போ 5 12 60 முட்டைகள். இது நம்ம 5 முட்டைன்னு எடுத்துடக்கூடாது. இந்த 5 டசன்றதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ 5 × 12 60, 60 முட்டைகள் ஆயிடுச்சு. அதில் 10 முட்டைகள் கெட்டு போச்சுன்னா டோட்டலாக எத்தனை இருக்கும்? 60ல் 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 50 முட்டைகள் இருக்கும். அதை மைண்டு கேல்குலேஷனே நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் ஸ்டெப்ஸும் பார்த்துக்கலாம். ஒரு டசன்றது 12. இனியன் வாங்கிய முட்டைகள் 5 டசன். அப்போ டோட்டலாக 60 முட்டைகள் இருக்குது. கெட்டுவிட்ட முட்டைகள் 10. ஸோ மீதம் இருக்கிறது என்ன இருக்கும்? 60 - 10 50. ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கேட்டிருக்காங்க? நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நல்ல முட்டைகளின் சதவீதம் அப்படின்னா என்னது? டோட்டல் முட்டை. கீழே எழுதுமே. எப்போ எழுதுறோன்னா ஃபஸ்ட்டு மொத்த முட்டைகள் எத்தனை? மொத்தம் ஆக்சுவலி நம்ம நல்ல முட்டைகள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது நல்ல முட்டைகள் மேலே இருக்கட்டும். கீழே டோட்டல் மொத்த முட்டைகள் 60. அதில் நல்ல முட்டைகள் எவ்வளோ? 50 இன்ட்டு சதவீதம்னா 100. அப்போ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும்.
ஸோ 50/6 அதை டிவைட் பண்ணோம்னா 8×48 வந்துடும். 8×48 ரிமைனிங் 20 வந்துடும். 20 போது மறுபடியும் 3×18 ரிமைனிங் 3 போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ சதவீதம் என்ன? 83.33%. இதே வந்து கெட்ட முட்டைகள்னு கேட்டுக்கல, கெட்ட முட்டைகளின் கெட்டுப்போன முட்டைகளின் சதவீதம்னு கேட்டிருந்தாங்கன்னா, கெட்டுப்போனதுன்னு போட்டுக்கலாம். கெட்டுப்போன முட்டைகளின் சதவீதம் கேட்டிருந்தாங்கன்னா 10 கெட்டு போயிருக்கு. அப்போ 10/60 × 100. அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். 100/6. 100/6. அப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1×6 ரிமைனிங் 40, 6×36 மிச்சம் 40, 6×36 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ 16.6%. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஷின் நல்லா பார்க்கணும். நல்ல முட்டைகளா கெட்டு போன முட்டைகளான்னு பார்க்கணும். நல்ல முட்டையாக இருந்துச்சுன்னா நல்ல முட்டையோட மதிப்பை வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் டோட்டல் முட்டையையும் போட்டுறணும். இதே வந்து கெட்டுப்போன முட்டைனா 10 தூக்கி போட்டு கேன்சல் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் கொடுத்துருக்காங்க. 48% கொடுத்துருக்காங்க. அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துகன்னு எழுதியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப ஈஸி. இதை பார்த்தமே கஷ்டப்படக்கூடாது. இந்த டைட்டில் எதுவுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ன? சதவீதம் பின்னம். முக்கியமான பாயிண்ட் சதவீதம் பின்னம். சதவீதத்தை பின்னமாக மாற்றணும். அப்போ 48% கொடுத்துருக்காங்க. அப்போ 48/100. அதை வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 2 டேபிளில் போட்டோம்னா 50, 2×10 50. மேலே மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம்னா 2×4 4×8. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக 4th டேபிள்லையும் போடலாம். மறுபடியும் 2 டேபிளில் போடலாம். 2 ரிமைனிங் 1 2 is 2 2 2s are 4. அப்போ 12/25 தான் கரெக்டான ஆன்சர். ஈஸி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அப்போ டோட்டல் இதுதான் 7500. இது இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதில் 25% சேமித்தார். இந்த ரூபாயில 25% சேமிச்சிருக்காரு. அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார்? பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு தொகைன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாருங்க. சேமித்தார். அப்போ சேமிப்பு எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. 100க்கு 25னா 7500 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கேட்கணும். அப்போ எப்படி எழுதணும்னா 25% ஆஃப் 7500 எப்படின்னா 25 / 100. பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் பின்னமாக எழுதிட்டு இன்ட்டு என்ன அமௌண்ட்டோ அதை எடுத்து எழுதணும். 20 கேன்சல் ஆயிரும். 25 × 75 1875. அகைன் சொல்கிறேன். ரஞ்சித்தின் மாத வருமானம் கொடுத்துருக்காங்க 7500. அதில் 25% சேமித்திருக்கார். அப்போ 25%ன்றது எவ்வளோ ரூபான்னு கேட்குறாங்க. அப்போ 25%னா 20%னால எப்படி எழுதணும்? 25/100 இன்ட்டு நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட்டை எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்க. தென்றல் தனது வருமானத்தில் 4 1 பங்கை சேமித்தாள். அப்போ 4 1 பங்குனா கீழே 4 வந்துடும், மேலே 1 வந்துடும். கரெக்டுங்களா? 4 1 பங்கு இப்படி எழுதிடுவோம். 4 இதுதான் 4 1 பங்கு சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? 1/4 × 100. 1/4 × 100 என்ன வரும்? சேமிப்பு 1/4 × 100. 100னா என்ன? 1 நாளா 4 இருந்தாங்க 8 ரிமைனிங் வந்து 10 இருக்கும், 20 இருக்கும், 5 20. ஸோ வந்து 25% தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்க. இது போட்டுமே 1/4 தானே. 1/4% போடக்கூடாது. 1/4 அப்படின்றது என்னதுன்னா பின்னம். நம்ம பின்னம் வந்துடும். பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு? 15 வாங்கியிருக்காரு. அப்போ இது என்னது? டோட்டல் மேலே இருக்கிறது 15. 15/20 பின்னமாக மாற்றிடணும். அதை வந்து சதவீதம் போட்டுடணும். ஓகே, இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். 0.07 80 அப்படின்னு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 0.07 எழுதிடலாம். 0.07 எப்படி எழுதலாம்னா 7/100ன்னு எழுதலாம். 2 டிஜிட் இருக்கிறதுனால 1 2 டிஜிட் இருக்கிறதுனால 100. இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பர்சன்டேஜ்னும் போது 7 ஆல்ரெடி பின்னத்துக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா /100ன்னு போடுவோம். ஸோ அதை இது எப்படி எழுதலாம்னா 7/100 × 100 10,000. 7/10,000 இஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 7/10,000 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதம் கொடுத்துருப்பாங்க 21%. தசம எண்கள்லாம் டிவைடட் பை 100ன்னு எழுதி பாயிண்ட் வச்சு எழுதணும். 21/100னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 0.21. 93.1 இது ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து என்ன ஆயிரும் 0.931%. ஓகேங்களா? இதே பாருங்க, தசம எண்ணை சதவீதமாக மாற்றுக்குன்னா 0.28 இருக்கு, 282. இது தசம எண். சதவீதம்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா பர்சன்டேஜில் கிடச்சிரும். ஓகேங்களா? இது பாருங்க, ஒரு சதவீதத்தினை தசமமாக மாற்ற தசமம் சதவீதம் இருக்கு, அதை பாயிண்டாக மாற்றணும்னா 100ஆல் வகுக்கணும். இதே பாயிண்ட் வந்து சதவீதம் மாற்றோம்னா 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டெசிமலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பின்னமாக மாற்றிடணும். அப்போ 6.75 2 டிஜிட் இருக்கிறதுனால 675/100ன்னு மாற்றணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டெப். இதை பார்த்ததுமே இப்படி எழுதிடணும். அடுத்ததான் சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 675%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமலாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு டெசிமல் இல்லாத பாயிண்டாக நம்ம மாற்றணும். 675/100ன்னு போட்டுட்டு தான் நம்ம சதவீதமாக மாற்றணும். ஓகேங்களா? இது பாருங்க, 2 ரசாயன பொருட்களின் எடைகள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இது 2 கொடுத்துருக்காங்க. அவைகளின் வித்தியாசத்தை சதவீதத்தில் குறிப்பிடுக. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம்னா டிஃபரன்ஸ். சப்ராக்ட் பண்ணணும். 20.34 மைனஸ் 18.78. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித்தியாசம் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். வித்தியாசம் பண்ணணும். வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து 1.54 தான். வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம், டிஃபரன்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வித்தியாசத்தை பார்க்கணும். வித்தியாசம் வந்து 1.56 இருக்குது. சதவீதம் மாற்றோம்னா இன்ட்டு 100ஆல் போட்டோம்னா 156 சென்டிமீட்டர். சாரி, பர்சன்டேஜ். இங்கே பாருங்க, 142.5% தசமமாக மாற்றுங்கன்னாங்க. அப்போ இதுக்கு டிவைடட் பை 100ன்னு எடுத்து எழுதி கரெக்டான ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகள், ஒரு புக் ஷாப் போயிருக்காங்க. அங்கே எத்தனை இருக்குன்னா 70 புக்ஸ் பத்திரிகை இருக்கு. அந்த 70 பத்திரிகையில் 14 பத்திரிகை வந்து நகைச்சுவை காமிக்ஸ், 14 வந்து நகைச்சுவை, மொத்தம் 70. அப்போ கீழே வந்து 70 வந்துடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 14 வந்து நகைச்சுவை பத்திரிகை. எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் ரொம்ப ஈஸி. என்ன வரும்? டோட்டல் கீழே வந்துருங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? 14/70 இன்ட்டு 100. அவ்வளோதான், ஈஸி. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க 50 லிட்டர். தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது. 30%னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சிடணும். பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் 50% தண்ணீர் நிறைய எத்தனை லிட்டர்கள் தேவை? 30% நிறைஞ்சிருக்கு. 50% நிறையணும்னா எவ்வளோ? 20% தேவைப்படும். அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ஈஸி தானே? பார்த்துக்கோங்க. ஒரு தொட்டியில் 50 லிட்டர் இருக்கு, அதை விட்டுருங்க. 30% ஒரு தொட்டியில் மொத்தம் வந்து 50% இருக்கு. சரிங்களா? 50 லிட்டர் இருக்கு. இதில் வந்து 30% வந்து நிறைஞ்சிருச்சு. இது 50% நிறையணும். ஓகேங்களா? 50% நிறையணும். இப்போ 30 வந்து நிறைஞ்சிருச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 50% நிறையிறதுக்கு எவ்வளோ தேவை? 30 நிறைஞ்சிருச்சு, 50 நிறையணும். அப்போ எவ்வளோ தேவை? இந்த 20 தேவை. புரியுதுங்களா? இந்த 20 அளவுக்கு தேவை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த 20 அளவுக்கு தேவை. இப்போ தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். தற்போது உள்ள அளவு 30%. நிரம்ப வேண்டிய அளவு 50%. அப்போ எவ்வளோ தேவைப்படும்? இப்போ தான் நம்ம சொன்னோம் 20% தேவைப்படும்னு சொல்லியிருந்தோம். பட் 20% ஆஃப் 50ன்றது 20/100. 50 லிட்டர் போட்டுருணும். 20/100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதோட அளவு என்னன்னா இன்ட்டு 50ன்னு போட்டுருணும். போட்டோம்னா 10 லிட்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதை இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 100%ன்றது 50 லிட்டர். அப்போ இதுலேருந்து 10%ன்றது 5 லிட்டர். நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 20% தேவை. அப்போ 20%ன்றது 10 லிட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். ஓகேவா? காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியம் எவ்வளோ? ரூபாய் கொடுத்துட்டாங்க. அவர் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் தரகு தொகை.
ஓகேங்களா. மொத்த ரூபாய் வந்து 4800, அதில் 5%. அப்போ 4800 இன்ட்டு 5, அப்போ 5/100 இன்ட்டு 4800. இது கொஸ்டின்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் தரகு எவ்வளோ, 5%. அமௌண்ட் எவ்வளோ, 4800. அப்போ என்ன கிடைக்கும், 5% எப்படி எழுதலாம், 5/100. 5/100 இன்ட்டு 4800 என்னவாயிடும், 20 கேன்சல், 48 இன்ட்டு 5 வந்து 240. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ப்ரீமியம் தொகை 4800, கமிஷன் எவ்வளோ, 5%. எவ்வளோ ரூபாயில், 4800. அப்போ 5/100 இன்ட்டு 4800 கேன்சல் பண்ணோம்னா 240. இதை நீங்கள் இப்படி எழுதலாம், 5%. அப்போ 1% எவ்வளோ ரூபா, 48 ரூபா. அப்போ 5% ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஈஸி. ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் ஒரு புல்வெளிக்கு ஆய்வு செய்ய போயிருக்காங்களாம். மாணவர்கள் எல்லாம் ட்ரிப் போயிருக்காங்க. அவங்கள வந்து 40 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 40 பூக்கள். இது பார்த்தமே தெரியும், மொத்தம் வந்து 40. அதில் 30 பூக்கள் வற்றாதவை, 30 பூக்கள் வத்தலை. அப்போ என்ன கிடைக்கணும், 30/40 எடுத்து எழுதிடணும். வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ பின்னமாக ஃபர்ஸ்ட் மாற்றிடணும், இன்ட்டு 100ன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். 30/40 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 75%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் அனுப்புறாரு, அனுப்பாட்டி போறாரு, நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இங்க பாருங்க, மொத்தம் 50 மணிகள். 50 மணிகள், அதுல வந்து 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம், 15 பழுப்பு. அப்ப பழுப்பு வந்து 15/50. பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் அவ்வளவுதான், 15/50 இன்ட்டு 100, அவ்வளவுதான் 30%. இந்த கொஸ்டின் பாருங்க. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்கள். அப்ப 500க்கு 225, 225 இது பார்த்ததுமே எழுதிடணும். 225/500 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து செகண்ட் திருப்புதல் தேர்வில் வந்து 500க்கு 260. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, செகண்டுக்கு 260/500 பெற்றார் எனில் அவரது மதிப்பெண் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. அயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்கள், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 260 மதிப்பெண்களும் பெற்றார். 2 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. அவரது மதிப்பெண் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மதிப்பெண்ணுக்கும் அந்த மதிப்பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடும். அதாவது அதிகரித்த மதிப்பெண் எவ்வளோ, 35. ஓகேங்களா. ஸோ 35க்கு எவ்வளோன்னு பார்க்கணும், எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கணும். அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்க. 35/500 இன்ட்டு 100, 0 கேன்சல் ஆயிரும். ஸ்ட்ரைட் எழுதணும்னா 7%. ஓகே. ரோஜான்னு இருக்காங்க. ரோஜா மாதம் சம்பளமாக 18,000 பெறுகிறார். 18,000 ரூபாய் வாங்குறாங்க மாத சம்பளம். ஓகேங்களா. தனது சம்பளத்தில் முறையே கல்விக்கு செலவழிக்கிறாரு, சேமிப்புக்கு செலவழிக்கிறாங்க, பிற செலவினங்களுக்கு. இப்போ கல்விக்கு எவ்வளோ, 2%, சேமிப்பு 1, மற்றதுக்கு வந்து 3. அவர் செலவு சதவீதத்தை காண்க. செலவை வந்து சதவீதம். அப்ப என்னது செலவு, இங்க பாருங்க, இது எப்படி எழுதணும், 2:1:3 இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப இதை ஃபர்ஸ்ட் பங்கா மாத்தணும். ஓகேங்களா. பங்கா மாத்தணும்னா மொத்த பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். மொத்த பங்கு 2 + 1 + 3, மொத்த பங்கு வந்து 6. கல்விக்கு செலவழிக்கிறது வந்து 6ல் 2, அப்போ 2/6 இன்ட்டு 18,000. அது எவ்வளோ ஆன்சர்னு எழுதிடலாம், 6,000 ரூபாய். ஓகேங்களா. அதே மாதிரி சேமிப்பு வந்து 1/6 இன்ட்டு 18,000 எவ்வளோ கிடைக்கும், 3,000 ரூபாய் கிடைக்கும். பிற செலவு வந்து 3/6 இன்ட்டு 18,000 வந்து 1/6 3/6 18, 3/9னா 9,000 ரூபாய் கிடைச்சிரும், 9,000 ரூபாய் கிடைச்சிரும். ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செலவு பண்ண ரூபாயை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, சதவீதம். சதவீதம்னா 2/6 சதவீதம் இன்ட்டு 100. அப்போ என்ன கிடைக்கும், 2 3 2 6, 100/100 என்ன கிடைக்கும்னா 33, 3/9, 3/9 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை எப்படி எழுதலாம்னா 33 இன்ட்டு 1/3 எழுதலாம். சேமிப்போட அமௌண்ட் வந்து 3,000. அமௌண்ட் கேட்டாங்கன்னா இது எழுதுங்க, சதவீதம்னு கேட்டால் இது எழுதுங்க. அப்போ 1/6 இன்ட்டு 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. 3/6 இன்ட்டு 100, இதையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்க, மாத சம்பளம் 18,000. அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு இப்படி இஷ்டு போட்டு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மொத்த பங்கை கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்களோட பங்கை பிரித்து கொடுத்துடணும். ஓகே. நெக்ஸ்ட்